ஆனா பகவான் எப்படின்னா, நம்ம கிட்ட 1000 தோஷம் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கான்னு பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பகவான். அதுதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஜனங்கள் என்ன பண்ணிட்டா, சூதாமன் என்னும்படி தூய பூணல் அணிந்திருந்தாலும் அந்த பூணலை விட்டுட்டான். மேல போட்டிருக்க வஸ்திரம் எப்படி இருக்கு? கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச சேலன் வஸ்திரம் அணிஞ்சிருக்கார், குச்சேலர் குச்சேலர்னு கூப்பிட்டுட்டா. அப்போ மனிதர்கள் யாரும் உள்ளத்தை பாக்குறது இல்ல, அவர் தபஸ் என்னன்னு பாக்குறது இல்ல, அவரோட மனசுல என்ன இருக்குன்னு பாக்குறது இல்ல. ஆள் பாதி ஆடை பாதின்னு ஆடைய பார்த்து ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணி குச்சேல நாமா குச்சேல நாமா குச்சேல நாமா குச்சேலர் என்றே அவரை அழைத்தார்கள். அந்த குச்சேலர் பண்ண பாக்கியம் என்னன்னா, பட்டதிரி மேல வர்ணிக்கிறார். பவத சதீர்த்தியதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே. குருவாயூரப்பா, பவதஹா உனக்கே சதீர்த்தியதாம் கதஹா. சதீர்த்தன்னா சக மாணவர், கிளாஸ்மேட்னு அர்த்தம். சதீர்த்தியதாம் கதஹா, குருவாயூரப்பா உனக்கே சக மாணவராக கிளாஸ்மேட்டா இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். எங்கே? சாந்தீபனி மந்திரே. சாந்தீபனிங்கிற ஆச்சாரியன் உஜ்ஜைன்ல அவருடைய பாடசாலையில் தான் கண்ணனும் பலராமனும் பயின்றார்கள். அந்த பாடசாலையில கிருஷ்ணன் 64 நாள் பயின்றான். 64 நாள்லயே ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று தேர்ந்தான். ஒரு நாளைக்கு ஒரு கலை, 64 நாள் 64 கலைன்னு கற்று தேர்ந்தான். அந்த சாந்தீபனி குருகுலத்தில் நீ படித்த காலத்தில் சாந்தீபனி மந்திரே இவரும் பவத சதீர்த்தியதாம் கதகா உனக்கு சகமானவராக படிச்சிருக்கார். அப்ப எவ்வளவு நாள் பழக்கம்னா 64 நாள் பழக்கம். கிருஷ்ணனுக்கும் குச்சேலருக்கும். அவர் 12 வருஷம் குருகுல வாசம் பண்ணி படிச்சார். அவர் 12 வருஷத்துல என்ன படிச்சாரோ அது 64 நாள்ல கிருஷ்ணன் படிச்சு முடிச்சுட்டான். அப்ப அந்த 64 நாள் 2 பேருக்கும் பழக்கம் இருந்தது. அந்த குச்சேலர் யாருன்னா த்விஜகா. பட்டத்திரி சாதிக்கிறார், த்விஜன்னா இருபிறப்பாளன் அர்த்தம். ஜானா பிறப்பு, த்விஜகா என்றால் இருபிறப்பாளன். அதாவது அந்தணர் முதல்ல தாயின் கர்ப்பத்திலேருந்து ஒரு முறை பிறக்கிறார், அது முதல் பிறப்பான். அதுக்கப்புறம் பூணல் போட்டு காயத்ரி உபதேசம் வாங்குறாரே அது 2வது பிறப்பு. அதனால த்விஜகா 2 பிறப்பு உள்ளவர். மொத்தம் 3 பேருக்கு த்விஜகான் பேரு. பல்லுக்கும் த்விஜகான் பேரு, பறவைக்கும் த்விஜகான் பேரு, அந்தணருக்கும் த்விஜகான் பேரு. பல்லு ஏன் த்விஜகா? அதுக்கும் 2 பிறப்பு. முதல்ல பால் பல்லுன்னு வரும், அது விழுந்துடும். அப்புறம் நிரந்தர பல் வரும், அதனால பல்லும் த்விஜகா. பறவையும் த்விஜகா. ஏன்னா பறவை இருக்கே அது முதல்ல முட்டையா வந்து பிறக்கும், முட்டை உடைஞ்சு குஞ்சு வரும், த்விஜகா. அந்தணனும் த்விஜகா. என்ன காரணம்னா இவனும் தாய்மடியிலேருந்து முதல்ல ஒரு முறை பிறந்துடுறான், அப்புறம் பூணல் போடும்போது 2வது முறை பிறக்கிறான், அதனால த்விஜகா. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன்கிற மகான் ஒரு கதை சொல்லுவார். ஜஸ்ட் உதாரணங்கள்லாம் ஞாபகத்துக்காக மட்டும் வச்சுட்டு மறந்துருங்கோ. டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். பல்லுக்கும் த்விஜன்னு பேரு, அந்தணனுக்கும் த்விஜன்னு பேரு. என்ன காரணம்னா இந்த பல்லு இடுக்கல ஏதாவது துரும்பு மாட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நாக்கு சும்மா இருக்காது, அதை நெம்பி 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 வெளியில தள்ளாம சும்மா விடாது. அது போலதான் பிராமணன்ட்ட மாட்டின்ற ரகசியமோ, இவனால சும்மா இருக்க முடியாது, நெம்பி நெம்பி யாராவது ஒருத்தன்ட்ட சொல்லணும்னு சொல்லிடுவான். பல்லும் த்விஜகா அந்தணனும் த்விஜகா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த பறவை வருது இல்லையா, முட்டையில இருந்து குஞ்சா வருது, 2 பிறப்பு, அதுக்கு பார்ப்புன்னு பேரு. அந்த முட்டையிலிருந்து 2வது பிறவி எடுத்து வரக்கூடிய பறவைக்கு பார்ப்புன்னு பேரு. இவனும் 2வது பிறவி எடுத்து வருவதாலே பார்ப்பான் என்று சொல்கிறார்கள். அது திட்டான்னு நினைக்க வேண்டாம். பறவைக்கு 2 பிறப்பு போல இவனும் பார்ப்பான்னு 2 பிறப்பு எடுத்து வராதான் த்விஜகா. அந்த குச்சேலரானவர் தன்னுடைய தந்தையின் மூலமாக உபநயனமாகி காயத்ரி உபதேசமாகி இருபிறப்பாளனாகி அதுக்கப்புறம் சாந்தீபனி குருகுலத்துக்கு வந்து இருபிறப்பாளனாக அங்கே 12 வருஷம் பயின்றவர். அந்த குச்சேலர் எப்படிப்பட்டவரா பட்டதிரி வர்ணிக்கிறார். குருவாயூரப்பனோ காதுகளை பட்டத்திட்டு கேட்கிறான், என் பக்தனை பத்தி ரொம்ப நல்லா சொல்றார் பட்டதிரி, மேல சொல்லு, குச்சேலனை பத்தி மேல சொல்லுங்கிறான். பட்டதிரி வர்ணிக்கிறார், த்வதேக ராகேண தனாதி நிஸ்பிருகா. குருவாயூரப்பா, த்வதேக ராகேண, அந்த குச்சேலருக்கு உங்ககிட்ட மட்டும்தான் ஈடுபாடு, வேற எதுலயுமே அவருக்கு நாட்டம் இல்ல. ஏக்க, உங்ககிட்ட மட்டுமே அவருக்கு ஏகாந்தமான பக்தி. கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன், அவருக்கு எல்லாமே கிருஷ்ணன் தான். தனாதி நிஸ்பிருகா, தனம்னா செல்வம், பணங்காசு. தன நிஸ்பிருகா இல்ல, தன ஆதி நிஸ்பிருகான்னர். செல்வம் தொடக்கமான விஷயங்கள்ல அவருக்கு பற்று இல்லை. என்ன பணம் தொடக்கமாகனா என்ன? அதாவது பணத்தாசை இல்லாதவான்னு பூமியில இருப்பா, ஆனா பணத்தாசை இல்லாதவனுக்கு பதவி ஆசை இருக்குமா. பதவி ஆசை இல்லாதவன் இருப்பான், ஆனா அவனுக்கு புகழ்ல ஆசை இருக்குமா. புகழ்ல ஆசை இல்லாதவன் ஒருத்தன் இருப்பான், ஆனா அவனுக்கு ஆடை ஆபரணத்துல ஆசை இருக்குமா. இவர் தனாதி நிஸ்பிருகா. இவர் பணமும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், ஆடை ஆபரணமும் வேண்டாம்.
என் உணவு கூட வேண்டாம், எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். எனக்கு கிருஷ்ணன் இருக்கும்போது மத்த எதிலையுமே நாட்டம் இல்லை. அவருடைய எல்லா புலன்களும், அவருடைய கண்கள் கிருஷ்ணன் திருமேனியத்தான் சேவிக்கும், காது கிருஷ்ணன் புகழத்தான் கேட்கும், தலை கண்ணன் திருவடியத்தான் விழுந்து வணங்கும், மூக்கு கிருஷ்ணன் திருவடி துளசிய மோந்து பார்க்கும், நாக்கு கிருஷ்ணனுடைய திருநாமங்களை பாடும், நெஞ்சம் கண்ணன் திருமேனிய தியானம் பண்ணும், அவருடைய கரங்கள் தூமலர் தூவி கிருஷ்ணனை தொழும், அவர் கால்கள் கிருஷ்ணனை நோக்கி செல்லும். அப்படி தன்னை மொத்தமாக கிருஷ்ணனுக்கே அர்ப்பணித்து துவதேகராகேண தனாதி நிஸ்பிருகா, உங்ககிட்ட மட்டுமே ஈடுபட்டார் குருவாயூரப்பா. அதனால அவருக்கு பணம், புகழ், பதவி, பட்டம் எதுலயுமே நாட்டம் இல்லை. தினானி நின்யே, தினானி தன் வாழ்நாள்களை எல்லாம் நின்யே கழித்தார், வாழ்நாளை கழித்தார். எப்படி? பிரஷமி, சாந்தமாக. சாந்தம்னா பெருசா ஆசாபாசம் இல்ல, இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்கிறேன் என்ற எண்ணத்தில் தினானி நின்யே பிரஷமி, சாந்தமான மனசோடு இருப்பதை கொண்டு நான் சிறப்போடு வாழறேன். இன்னைக்கு எனக்கு பகவான் என்ன கொடுத்திருக்கானோ இது அவன் பிரசாதம். இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கலையா, அதுவும் என் நன்மைக்காகத்தான் பகவான் கொடுக்காம வச்சிருக்கான். நாளைக்கு இன்னொன்னு கொடுக்கறானா, அதுவும் அவன் பிரசாதமா கொடுத்திருக்கான் என்று புரிந்து கொண்டு ஒன்றை இழந்தாலும் அதுக்காக சோகப்படாம, ஒண்ணு புதுசா வந்தாலும் ஓஹோன்னு அதுக்காக கர்வம் கொள்ளாமல், பிரஷமி சாந்தமான மனசோடு, கிருகாசிரமி ஒரு மனைவியையும் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தனாக இல்வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். அந்த இல்வாழ்க்கை எப்படின்னா, பெரியோர்கள் சொல்றா, தினந்தோறும் உஞ்ச விருத்திக்கு தான் போவாராம். அவருக்கு முழு நேரம் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் ஆத்துல எழுந்தருளை பண்ணி அவருக்கு திருவாராதனம் பண்ணணும், அதுதான் முழு நேர பணி. எங்கேயாவது நேரம் கிடைச்சதுன்னா கையில ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு உஞ்ச விருத்தின்னு பிக்ஷை கேட்டு போவாராம். அதுலயும் இந்த குச்சேலர் பெரிய ஆச்சார சீலர், கார்த்தால அனுஷ்டானம் அது இதுன்னு முடிச்சாருனாலே அதுக்கே ஒரு 9:30-10 மணி ஆகும் காலை அனுஷ்டானத்துக்கு. அதுக்கப்புறம் உஞ்ச விருத்தின்னு போவாராம். புறப்பட்டு போகும்போது ஒரு 10:30 மணி கிட்ட வந்துருத்துன்னா, அச்சோ மாத்தியானிக காலம் வந்துருத்து, மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி அப்புறம் ஒரு மாத்தியானிகம் பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு திருவாராதனம் பண்ணணும். கொஞ்சம் உஞ்ச விருத்தி எடுத்திருப்பார். இன்னும் கொஞ்சம் போவோம், அரிசி வாங்குவோம் தோணாதான், திரும்ப வந்துருவாராம். மனைவிட்ட இத்தினுண்டு அரிசியை கொடுத்து இதை வச்சு இன்னைக்கு தளிக பண்ணு போதும்னு சொல்லிட்டு அவர் அடுத்து அனுஷ்டானத்துக்கு போயிடுவாராம். அவர் மனைவி எப்படின்னா, அவளும் இவரை போலவே, இவர் என்ன அரிசி கொண்டு வராரோ அதை வச்சுட்டு அன்னைக்கு தளிக பண்ணி அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து இதையே உணவாக கொள்வோம்னு அவர் மனைவியும் வாழ்ந்தாளாம். அதைத்தான் 2வது ஸ்லோகத்தில் காட்டுகிறார் பட்டத்திரி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 87வது தசகத்துல 10 ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லையோ, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கார் பட்டத்திரி. இந்த 10 ஸ்லோகம் நம்ம 7:30க்குள்ள அனுபவிச்சு முடிக்கும் போது பாருங்க, வாழ்க்கைக்கு 10 மெசேஜ் வந்திருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு. இந்த முதல் ஸ்லோகத்துல உள்ள மெசேஜ் என்னன்னா, நம்ம மனசை மட்டும் பகவான்கிட்ட ஈடுபடுத்தி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாழ்ந்தோம்னா தானே மன நிம்மதியும் மன அமைதியும் நமக்கு வந்துடும். குச்சேலர் பாருங்க, அவருக்கு பணத்தாசையே இல்ல, கண்ட கண்ட விஷயங்கள்ல ஆசை இல்ல. நாம கூட நினைச்சு பாக்குறோம், மனசுல இவ்வளவு ஆசைகள் இருக்கே, இந்த தப்பான ஆசையெல்லாம் விலகணும், மனசு கொஞ்சம் ஒருமுகப்படணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறோம் இல்லையா? பகவான்கிட்ட மனசை ஈடுபடுத்தினா போறோம். பகவானிடம் மனத்தை ஈடுபடுத்தி அவனுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தால் மற்ற ஆசைகள் தானே விலகும். எல்லாரும் சொல்றா வாழ்க்கையில நிம்மதி தான் இல்ல. ஒரு கவிஞர் சொன்னார், 1000 தான் வாழ்வியல் வரும், நிம்மதி வருவதில்லைங்கிறார். அந்த நிம்மதி வருவதற்கு என்ன வழினா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாழ்ந்தா நிம்மதியை தேடி நாம போக வேண்டாம், நிம்மதி நம்மை தேடி வரும். குச்சேலர் அதனாலதான் வறுமையிலும் செம்மையாக வாழ்கிறேன் என்னும்படி, அவர்கிட்ட பணம் காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நிம்மதி நிறைய இருக்கு, மன நிறைவு நிறைய இருக்கு, கிருஷ்ணன் அனுபவிச்ச சந்தோஷம் நிறைய இருக்கு. இதுதான் முதல் ஸ்லோகத்தில் உள்ள மெசேஜ். இப்ப அப்படியே 2வது ஸ்லோகம் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, குச்சேலர் மட்டும் அப்படி இல்ல, அவர் மனைவியும் அவரை போலவே நல்ல வைராக்கியத்தோடு இருந்தாள். 2வது ஸ்லோகம், சமானசீலாபி ததீய வல்லபா ததைவ நோ சித்த ஜயம் சமேயுஷி கதாச்சிதூச்சே பத விருத்தி லப்தயே ரமாபதி கிம்ன சகா நிஷேவ்யதே. சமானசீலா அபி ததீய வல்லபா, வல்லபான மனைவி, ததீய வல்லபா குச்சேலருடைய மனைவி. அவள் எப்படிப்பட்டவள்னா சமான சீலா. சீலம் அப்படின்னா பண்பு, நடத்தை, ஒழுக்கம்னு அர்த்தம். சமானனா சமமான, நிகரான. சமான சீலா. குச்சேலர் எப்படி கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும், கிருஷ்ணனை சேவிக்கணும், அவனுக்கு திருவாராதனம் பண்ணணும், அவன் குணங்களை அனுபவிக்கணும். செல்வம் வந்தா அனுபவிப்போம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம், காசு வந்தா சந்தோஷம், வராட்டா ரொம்ப சந்தோஷம் இருப்பாராம். அவர் மனைவியும் சமான சீலாப்பி, இவரை போலவே நடத்தை, இவரை போலவே நல்லொழுக்கம், இவரை போலவே நற்பண்பு. அவ்வளவு கிருஷ்ண பக்தியோடு அவருடைய மனைவியும் இருந்தாலாம். இவரை போலவே அவளுடைய சீலம் இருந்ததாலதான் அவளை சுஷீலா சுஷீலான்னு கூப்பிட்டாலும்.
சீலம்னா நடத்தை, கான்டக்ட், கேரக்டர், ஒழுக்கம்னு அர்த்தம். சூனா நல்ல, இவரோ சூதாமன், நல்ல கயிறோடு நல்ல பூணலோடு கூடியவர். அவளோ சுஷீலா, நல்ல ஒழுக்கத்தோடு இவருக்கு ஏற்ற நற்பண்புகளோடு கூடியவள். இவர் எப்படி இருக்கணுமோ அதே போல அவள் இருப்பாள். அவள் எப்படி இருக்காளோ அதே போல இவர் இருப்பார். ரெண்டு பேரும் அப்படி ஒத்து இல்வாழ்க்கையிலே வாழ்கிறார்கள். சமான ஷீலாபி ததீய வல்லபா. எவ்வளவு தூரம் ஒத்து போயிருந்தான்னா, இவர் தினந்தோறும் போய் உஞ்ச விருத்தின்னு கொஞ்சம் தான் கொண்டு வருவார், அடுத்து அனுட்டானு போயிடுவார். ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளாம். ஏன் இன்னும் ஒரு 4 வீட்டுல போய் கொஞ்சம் அரிசியாவது வாங்கிட்டு வரலாம் இல்லையோ, ஏன் இத்தோட வந்தேள் கேட்க மாட்டாளாம். சரி சுவாமி கொடுத்தீரா, அதை கொண்டு போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அரிசியை வச்சு சாதம் வடிச்சு அந்த தளிகையை கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆத்துல குழந்தைகளுக்கு என்ன உணவு இருக்கோ அதை கொடுத்துருவாளாம். குழந்தைகள் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா குச்சேலர் சாப்பிடுவார். என்னைக்காவது தான் இருக்கும், இருந்தா குச்சேலர் சாப்பிடுவார். குச்சேலர் சாப்பிட்டோம் என்னைக்காவது மிச்சம் இருந்தா அவர் மனைவி சாப்பிடுவாளாம். அதுல ஒருத்தர் கேட்டார், இந்த குச்சேலருக்கு 27 குழந்தைகள்னு சொல்றாளே, ஒருத்தர் எனக்கு உண்மையா மெசேஜ் அனுப்பினார். குச்சேலருக்கு 27 குழந்தைகள் பிறந்திருந்தால் 27வது குழந்தை பிறக்கும் போது முதல் குழந்தைக்கு அட்லீஸ்ட் 27 வயதாவது ஆகி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவனே வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பானே. அப்படி இருக்கும்போது குச்சேலர் குடும்பம் வறுமையில இருக்கும்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின் எப்படி? ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 1 வருஷமாவது டிஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? 27 குழந்தை பிறந்திருக்குன்னு உபன்யாசம் பண்றேளே, அப்போ முதல் குழந்தைக்கு மினிமம் 27 வயசா இருக்கணும். என்ன தெரியுமா விஷயம்? எந்த புராணத்திலையும் குச்சேலருக்கு 27 குழந்தைன்னு சொல்லவே இல்லை. 27 நட்சத்திரம் பேர வச்சுட்டா அப்படின்லாம் வேற சொல்ற. அப்படி எல்லாம் எந்த புராணங்களிலும் பிரமாணம் கிடையாது. குச்சேலருக்கு குழந்தை இருந்துதா இல்லையாங்கிறதுக்கே பிரமாணம் இல்லை. பாகவதத்துல சீதத்தே தே குடும்பினே, குடும்பின்னு சொல்லியிருக்கு. குடும்ப வாழ்க்கை வாழறார். சரி, மனைவியும் கணவனும் இருந்தாலும் குடும்பம் தான். மனைவி கணவன் குழந்தைகளோடு இருந்தாலும் குடும்பம் தான். சரி, குழந்தைகள் ஒருத்தர் 2 பேர் இருந்தான்னு வேணா புரிஞ்சுக்கலாமே ஒழிய அதுக்காக 27 குழந்தைகள்னு அர்த்தம் இல்லை. குழந்தையே இல்லாம இருந்ததுன்னு சொல்றதுலயும் சுவாரஸ்யம் இல்லை. தன் பக்தனுக்கு நல்ல வாழ்வு பகவான் கொடுத்திருப்பான். அதனால குழந்தைகள் அளவோடு இருந்தாங்கிற அளவுல நாம புரிஞ்சுக்கலாம். அதனால மனைவி என்ன பண்ணுவாளாம், முதல்ல குழந்தைகள் சாப்பிடட்டும், முதல்ல என்ன கொண்டு வந்திருக்காரோ அதை பெருமாளுக்கு நிவேதனம், குழந்தைகள் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தா கணவர், இவளுக்கு அவரோட வைராக்கியம், நீங்க சாப்பிடுங்கன்றுவோம். அவர் சாப்பிட்டு என்னைக்காவது மிச்சம் இருந்தா அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் பாலாம். இப்படி பட்னி கிடந்தே உடல் வாடி போனதால க்ஷுத்க்ஷாமான அவளுக்கு பேரம். பாகவதத்தில் குச்சேலர் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பேர் என்னன்னா க்ஷுத்க்ஷாமா. க்ஷுத்துனா பசி, க்ஷாமானா இழைச்சு போனவோ. க்ஷுத்க்ஷாமா, பசியாலையே மெலிந்து இழைச்சு போனவள். குச்சேலராவது ஆடைதான் கந்தலா இருக்கும். இது பாருங்க எவ்வளவு அழகா நம்முடைய இதிகாச புராணங்கள்ல வர்ணிக்கிறான்னு. குச்சேலர் அட்லீஸ்ட் திருமேனிக்காவது அவருக்கு பிரசாதம் கிடைச்சு ஏதோ சாப்பிட்டுட்டார், அவருக்கு ஆடை தான் கிழிஞ்சிருக்கு. இவளுக்கோ மேனிய மெலிஞ்சு எலும்பும் தோலுமா, க்ஷுத்து க்ஷாமா, பசியிலே அப்படி இழைச்சு வாடி போனவளாக அவருடைய மனைவி இருக்காளாம். அவ்வளவு வைராக்கியம் இருந்தாலும் ஒரு விஷயம் சாதிக்கிறார் பட்டத்ரி. ததைவனோ சித்த ஜயம் சமேயுஷி. ததைவ குச்சேலர் அளவுக்கு ந சித்த ஜயம் சமேயுஷி. குச்சேலர் அளவுக்கு அவன் மனசை ஜெயிக்கலையாம். அது என்ன மனசை ஜெயிக்கிறது? ஒரு நாளைக்கு அரிசியே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், குச்சேலர் திரும்பி வருவாராம். வருத்தம் கவலையெல்லாம் கிடையாது, மனைவிட்ட சொல்லுவாராம், இன்னைக்கு பார்த்தேன் அரிசி ஒண்ணும் கிடைக்கல, கவலைப்படாத, பகவன் நாமாவையே இன்னைக்கு உணவா சாப்பிட்டுருவோன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாராம். அந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்டவர் குச்சேலர். மனைவிக்கு அவ்வளவு தூரம் வைராக்கியம் இல்லையா. அவ என்ன பண்ணுவானா, நமக்கு பரவாயில்ல, குழந்தைகள் பாவம், குழந்தைகளுக்காவது உணவு வேண்டாமா, இவர் பாட்டுக்கு பகவன் நாமாவை சாப்பிட்டு கொண்டு போறாரே, குழந்தைகளுக்காவது உணவு இருந்தா நல்லா இருக்குமேன்னு குச்சேலர் அளவுக்கு இவன் மனசை ஜெயிக்கல. குச்சேலர் எந்த அளவு மனசை ஜெயிச்சுட்டார், சித்த ஜெயம் அப்படின்னா உணவே கிடையாதுனாலும் பா எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான் பகவன் நாமாவை சொல்லுங்க அதுதான் சாப்பாடுன்னு போயிடுவார். ஆனா இவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் மனசை ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு தாய்ங்கிறவளுக்கு குழந்தை பட்டினி கிடக்கிறத பார்க்க முடியாது. நான் க்ஷுத்துக்ஷாமான்னு இழைச்சு போறேன், அதுக்காக குழந்தைகள் கஷ்டப்படணுமா? அதனால அவ யோசிச்சாலாம், ஏன் இவர் இப்படி கஷ்டப்படணும்? கிருஷ்ணனுக்கு நண்பர் தானே இவர் போய் கிருஷ்ணன்ட்ட உதவி கேட்கலாமே. நாம ஏதோ அநியாயமா கேட்கல, பேராசப்பட்டு கேட்கல, நட்பை கொச்சைப்படுத்தல, பக்திய விலை பேசல, உண்மையா கஷ்டப்படுறோம். பேராசையில அது வேணும் இது வேணும், எனக்கு கார் கொடு, பங்களா கொடு, ஏசி கொடு அப்படின்லாம் நம்ம கேட்கல. அறவையராவது உணவு வேணும் தானே கேட்கிறோம். கிருஷ்ணன்ட்ட உதவி கேட்டா என்ன தப்புன்னு அவ யோசிச்சாலும் குச்சேலர் அது கூட யோசிக்கல. கதைவனோ சித்த ஜெயம் சமேயுஷி. ஆனா இவ அதை யோசிச்சாலும் அத குச்சேலர்ட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துதான். ஏன்னா அவரே விஷயம் தெரிஞ்சவர்.
அவர் இவ்வளவு சாஸ்திரம் படிச்சவர், நாம போய் அவர்கிட்ட இல்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணலாம், நாம சொல்வது சரியா இருக்குமா? ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சாலாம். யோசிச்சு பார்த்துட்டு சொல்லி பார்ப்போம்னு கதாச்சித் ஊச்சே பத விருத்தி லப்தயே, கதாச்சித் ஒரு சமயம் கடைசியா முடிவெடுத்தா, சொல்லுவோன்னு முடிவெடுத்தா, ஊச்சே பத குச்சேலர்கிட்ட போய் சொன்னாலாம். என்ன? விருத்தி லப்தயே, விருத்தி பணத்தை, லப்தயே பெறுவதற்கு வழி இருக்கே. நமக்கு செல்வந்தராவதற்கு வழியே இல்லை, பணம் கிடைப்பதற்கு வழியே இல்லைன்னா கஷ்டப்படலாம். வழியை வச்சுண்டும் நாம அதை மீறி எதற்காக கஷ்டப்படணும்? உங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள நட்பின் ஆழம் எனக்கு தெரியும். அந்த நட்பை நான் கொச்சப்படுத்தல, உங்கள் பக்தியை விலை பேசுங்கன்னு நான் சொல்லல, நம்ம வச்சுண்டே ஒண்ணு வேணும்னு பேராசைப்பட்டும் கேட்க சொல்லல. நமக்கு ஒரு நண்பர் இருக்கார், ஒரு உண்மையிலேயே நல்ல நண்பர், அவர் நல்ல வசதியா இருக்கார், நம்ம வாஸ்தவமா கஷ்டப்படுறோம், குழந்தைகள்லாம் பசியில இருக்கு, அரை வயத்துக்கு கூட உணவு இல்லை. அப்படி இருக்கும்போது நண்பன்ட்ட உதவின்னு கேட்கறதுல தப்பு கிடையாது. நம்ம நண்பன் தானே. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் எப்பா நீ நன்னா இருக்க, கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட செல்வமும் இருக்கு மனசும் இருக்கு, ரெண்டும் வேணும். பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். ஆனா பகவான் அப்படி இல்லை. செல்வமும் நிறைய இருக்கு, துவாரகாதீசன் இருக்கான், கொடுக்கறதுக்கு தாராளம் மனசும் இருக்கு. அப்ப அவன்கிட்ட கேட்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அதனால இது நட்பை கொச்சைப்படுத்துவதா ஆகாது. நான் கஷ்டப்படுறேங்கிறத ஒரு நண்பன்கிட்ட போய் சொல்லி கேட்கறதுல தப்பு இல்லை, அதனால கேளுங்கோ. ஆனா என்ன சொல்லி அனுப்பினாலாம்? கிருஷ்ணன்ட்ட கேளுங்கன்னு சொல்லல. ரமாபதி கிம்ன சகா நிஷேவியதே.